சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடக்கி வைத்திருக்கிறார். வெக்கம் அல்ல, கேவலம் அல்ல, இந்த மாதிரி பண்றீங்களே. டேய், உங்களெல்லாம் என்னடா சொல்றது? அரசு விழால தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு முதல்ல பாடுங்க அப்படின்னா தமிழண்டா என்னாலும் சொல்லிட்டு விஜய் நடிச்ச பாட்டை போட்டு சிங்கப்பெண் சிறப்பு படையா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. டேய், ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடக்கி வைத்திருக்கிறார். ஓகே, கண்டிப்பா போலாமா எல்லாரும்? ஆனா ஒரு கண்டிஷன், ஆட்டோவை நான் தான் ஓட்டுவேன். கண்டிப்பா டேய், இவன் ஐஸ் வந்து பையனாச்சு, எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, உயர கயிற புடிங்கி விட்டுறாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலை அறிமுகப்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் 3 கோடியே 6 லட்சம் மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் காவல் பிரிவை டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். 3 முக்கிய பிரிவுகளாக செயல்படும் புதிய ட்ரோன் காவல் பிரிவு மூலம் சென்னையின் பிரதான சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களை கண்காணித்து உடனடியாக சீர் செய்ய இயலும். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, திருவிழா போன்ற கூட்டம் நிறைந்த இடங்களில் கண்காணிப்பு மேற்கொள்வது போன்ற பல்வேறு பணிகளை ட்ரோன் காவல் பிரிவு மேற்கொள்ளும் வகையில் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக. அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய? ஒன்னும் தெரியாதவன்னா பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. தமிழ்நாட்டு மகளிர் பாதுகாப்பிற்கென முன் நின்று களமிறங்க வருகிறது நம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ரோந்து வாகனம். இது அது இல்ல. போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம் சொல்லி இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பாண்டி முன்னத்து பாண்டி அழுத்தமாடிங்க. பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. என்னடி இது? பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனை ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. முதல் ஆட்சியை ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் அச்சமும் ஒரு. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. இதுக்கு தான் வெள்ள சட்டை போடாதீங்க, வெள்ள சட்டை போடாதீங்க கேக்குறீங்களா? போகடா. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா தன்னம்பிக்கையோட இருக்கணும். எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தா நீ விட்டுருவியா? அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். வண்டலூரில் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவர்கள் 3 பேரை தாவேக நிர்வாகியின் மகன் மாணவிகளுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடியோவை சக நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி தாவேக நிர்வாகியின் மகன் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. நல்லா இருக்கு ராஜா, ஊருக்கு நல்லா இருக்கு.
சிஎம் விஜய் அண்ணா அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். இன்னைக்கு வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பெண்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாலே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க 27 வருஷமா ஒன்னா வாழ்ந்தாங்க சார். அவங்களோட மனைவி அவங்களுக்கு அவங்க வீட்லயே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறாங்க. ஒரு பொண்ணு ஒண்ணு ஒரு பையன் ஒண்ணு வச்சுட்டு மிகுந்த மன உளைச்சல். மக்கள் வேற அதிகாரத்தை இவங்க கையில கொடுத்திருக்காங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. இது வந்து மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் அதே நேரத்துல பெண்களை பத்தின செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்பவே கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு வருது. கண்ணுல தண்ணி தானே வரும், பின்ன மூத்திரமா வரும். ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது. பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? யாரா என்னைய தாண்டா சொல்றேன். கண்ணு கலங்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கண்ணு கலங்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? கீழமாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். தாவேகவில் இணைந்து கட்சி நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கண்ணன் அதே கிராமத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்று மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? மேடம் இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. கண்ணாடி சார் அது ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். தம்பி போங்க தம்பி, வேலை. சோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. போதை பொருள் நடமாட்டம். கஞ்சா பிசினஸ். இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டு இருக்கு. என்ன பாக்குற? உண்மைதான்டா பாக்குறேன். உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். கேள்வியா கேக்குறீங்க, நீ வந்தா என்ன செய்வ அதானே கேக்குறீங்க. கரெக்ட். இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டு இருக்கு. எப்படி நம்ம ஐடியா? இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். சமூக ஒழுகல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டு இருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் அந்த சமூகம் தன்னால மாறும். எங்க அம்மா மேல சத்தியமா தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் அந்த சமூகம் தன்னால மாறும். யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான கடுமையான தண்டனை கோர்ட் மூலியமா வாங்கி தரணும். அப்பதான் அதை பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட தப்பு செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு பயம். சினிமால த்ரிஷாக்கு தாத்தாவா நடிக்கிறதுக்கு கொய்யால எப்படியெல்லாம் விட்ட போறான் பாரு. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனா அது வந்து எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது. மனசுல இருந்து நிஜமா உண்மையா உணர்வு பூர்வமா சொன்னதுதான். சோ சொன்னது எல்லாமே செய்யணும். அதனாலதான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. ஆமா, கேட்க மறந்துட்டேன். இந்த வேலையில படுத்தவர்களுக்கு மாசம் காசு தரேன்னு சொன்னேன். அது என்ன ஆச்சு? அவ்வளவுதான். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். 100 கோடி ரூபாய் சம்பவம் எப்ப பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்? 100 கோடி ரூபாய் சம்பவம் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாயாவது முதல்ல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு.
என்ன சார் இது? வேலைக்கு போறான், வீட்டுல குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்ல, அதான் இங்கே டியூட்டி நேரத்தை குழந்தைய பார்த்து. சார் என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் குழந்தை முடிச்சு போகுது. ஏன்டா மாப்பிள முக்கியமான விஷயம் மாப்பிள, ஊர் ஃபுல்லா ஏன் நம்ம பவர் கட் ஆகுது? இங்க பாரு. இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா, வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் புடிங்கி திருடிட்டு போற மாதிரி. இதனாலதான் தமிழ்நாடு ஃபுல்லா பவர் கட் ஆகுதா? நம்பலையா? ப்ரூஃப் இருக்கு. ஓய் ஓய் திருடன் டேய். அடடா டேய், ஆமாடா திருடுறாங்கடா. அட பாவிகளா, இவ்வளோ செக்யூரிட்டியை தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லா பவர் சப்ளை ஆகிற அந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சானுங்க? அதுவும் பூட்டி இருக்கிறத உடச்சி திருடி இருக்கானு பாரு. ஐயோ, இப்போ இங்க இருந்து ஃபியூஸை திருடுனா தமிழ்நாடு ஃபுல்லா பவர் கட் ஆயிடுமேடா. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு மாப்பிள, இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு மாப்பிள. இந்த ஃபியூஸ் வேற இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லையே, இது மட்டும் தானே இருக்கு. வேற எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு மாப்பிள. இப்போ இன்னொரு ஃபியூஸ் வாங்கினா நம்ம அமெரிக்காவுக்கு போகணும். அமெரிக்காவுக்கு போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை லெட்டர் எழுதி கொடுத்து அது பெரிய ப்ராசஸ் ஆச்சு. திருடனை பிடிச்சிட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து ஃபியூஸை வாங்கி அதை ரிப்பேர் பண்ணி போட்டு அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகிடுமே. அட்டா பாவிகளா, இந்த திருட்டு பசங்களால பாரு தமிழ்நாடு ஃபுல்லாக பவர் கட் ஆயிடுச்சு. பாரு மாப்பிள, திருடனால தமிழ்நாடு ஃபுல்லாக பவர் கட்டு. கொடுமையை பாரு மாப்பிள. ஒரு விஷயத்த விட்டீங்க, இவங்க திமுக காரணங்கடா. ப்ரூஃப் இல்லைன்னு பயப்படாத, அவனுக்கு ஃபோட்டோ இருக்குல்ல, அதை ஏஐல போட்டு உதயநிதி கூட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எவனா ஸ்ப்ரெட் பண்ணுவா, அதை நீங்க ஷேர் பண்றீங்க. எப்படி மாப்பிள? சூப்பர் ஐடியா மாப்பிள, கையை கூடு. பேசாம நீ ஏன் வந்து என் கட்சியில சேர்ந்துட கூடாது? பேசாம நீ எனக்கு விஷத்தை வாங்கி கொடுக்க கூடாது? அப்புறம் அவர் சொல்லலை, அவர் இனிஷியலாவே பதவி ஏற்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெள்ளையறிக்கை விட்டுட்டேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருந்தாரு, எனக்கு அடுத்த நிமிஷம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு என்னோட உத்தரவாதம்னு சொல்லியிருந்தாரு. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். நம்பர் 1, 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். நம்பர் 2, என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். சார், ஒரு இது வந்தா இனிஷியலா டைம் தரணும். இல்ல, அப்ப இனிஷியலா டைம் சிங்கப்பெண் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, அதெல்லாம் ஒவ்வொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் குறையும். ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள நேத்து வந்து அவர் தள்ளி வச்சிருக்காரு, பண்ணுவாங்க. தள்ளி பர்சனல் ஒர்க் போயிட்டாரு, பட் பண்ணிடுவாங்கல்ல. குச்சமே இல்ல, குச்சமே இல்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.